Hi friends, welcome to Gayatri's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Szechuan fried rice. Szechuan fried riceனால என்ன பண்ணுவாங்க? Preserve item like soya sauce, chili sauce, vinegarலாம் போடுவாங்க. இன்னைக்கு நான் வந்து புதுவிதமா உங்களுக்கு சொல்ல போறேன். எந்த சாஸும் இல்லாம நம்ம வீட்ல உள்ள ingredients வச்சு எப்படி fried rice பண்ணலாம்னு பார்க்கலாமா? அதுக்கு என்னென்ன போடலாம்னு? Szechuan fried riceக்கு என்னென்ன போடலாம்னா பட்டை மிளகா, அப்புறம் இஞ்சி வெள்ளைப்பூடு, ஜிஞ்சர் கார்லிக் இதை கொஞ்சம் குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இது ரெண்டையுமே முதல்ல வதக்கி சட்னி மாதிரி அரைக்க, அப்புறம் கொஞ்சம் சுகர், பெப்பர், ஆயில், சால்ட், 2 டொமேட்டோ வந்து கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி மிக்சரில் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் கேப்சிகம், கேரட், ஒரு ஆனியன், ஒரு 3-4 கப் பாஸ்மதி ரைஸை வேக வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு அதோட சட்னி ரெடி பண்ணலாம். அதுக்கு கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு ரெட் சில்லி ஒரு 4 ஸ்பைசிக்கு ஏற்ற மாதிரி, இதோட இந்த ஜிஞ்சர் கார்லிக்கை வந்து வதக்கி கொஞ்சம் லைட்டாக ஜிஞ்சர் கார்லிக் ரெட் சில்லி எல்லாத்தையும் கொஞ்சம் ஒரு 1 மினிட் லைட்டாக வதக்கி அதை ஒரு பிளேட்டில் ஆற போட்டு மிக்சியில் அடிச்சுக்கிறணும். இப்போ 1 மினிட் ஆயிடுச்சு. அதை பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆறணும். இப்போ ஆயில் ஊற்றிக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ் எப்பயும் செய்கிறப்ப ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் காஞ்சோடனே ஆனியன், இப்போ ஆனியன் வந்து ஓரளவு ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ அந்த ஜிஞ்சர் கார்லிக் ரெட் சில்லி அரைச்சது பேஸ்ட்டையும் அதோடு ஆட் பண்ணணும். அதையும் கொஞ்சம் வதக்கிட்டு அதோட 2 டொமேட்டோ வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிடணும். நல்லா கொஞ்சம் ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கணும். அதோட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுங்கள், எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு. ரைஸில் வேறு கொஞ்சம் சால்ட் போட்டு தான் வேக வச்சுருக்கோம், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தே போடுங்க. இப்போ வெஜிடபிள்ஸ், கேரட், கேப்சிகம், என்னென்ன வெஜிடபிள் போடணுமோ, கேபேஜ் எது வேணால் போடலாம். நான் இது 2 போட்டிருக்கேன். இப்போ கேரட், கேப்சிகம் எல்லாம் போட்டு ரொம்ப வதக்கக்கூடாது, ஒரு பாதி இதுக்கு அரை பதத்துக்கு வதக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்குங்க. இப்போ ஓரளவு வதங்கிருச்சு, வெந்துருச்சு. இப்போ கொஞ்சம் சுகர் போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன். அதுக்கப்புறம் பெப்பர், ஸ்பைஸ்க்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ ஸ்பைஸியாக வேணுமோ அதளவு போட்டுக்கோங்க. இப்போ அதோட ரைஸை ஆட் பண்ணிடுங்க. பாருங்கள், இதோட அந்த ரைஸ் ஸ்டீம் பண்ணி வச்சுருந்த ரைஸையும் ஆட் பண்ணியாச்சு. அது ரைஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு ஷேஸ்வான் ஃப்ரைட் ரைஸ். பாருங்கள், சூடான ஷேஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ப்ரிசர்வ் ஐட்டம் இல்லாமல் நம்ம வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸ்லேயே அழகாக பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.